கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அநேக வாரங்களாக ஆண்டவருடைய வருகை குறித்து வந்தா யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், யார் கைவிடப்படுவார்கள் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கிருபையாய் தேவ தயவினாலே பார்த்து கொண்டு வருகிறோம். எவ்வளோ சத்தியங்களை நாம் கவனித்தோம். நிறைய புரியாததெல்லாம் எனக்கு கர்த்தர் புரிய வைத்தார். எனக்கே தெரியாத அநேக சத்தியங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார் கர்த்தர். நிறைய சொல்லலாம். இந்த வருகையின் நற்செய்தி ஒரு ஆழமான நற்செய்தி, நீண்ட தூர பயண நற்செய்தி. அதை கேட்டு நம்ம பயனடைந்து அந்த வார்த்தையை உட்வாங்கி நம்ம அப்பியாசப்படுத்தி அதன்படி நடக்கும் பொழுது பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா இந்த பூமியில் நம்ம கொஞ்ச நாள் தாங்க இருக்க போகிறோம். ஆனால் நீண்ட நாள் வாழ்வு எங்கன்னா மேலே நித்தியத்தில் தான். இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில் நம்மோடு கூட ஆண்டவர் பயணிக்கலை, நம்முடைய வாழ்க்கையில் இல்லை, நம்முடைய இருதயத்தில் இல்லை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அவர் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய இழக்க வேண்டிய சூழ்நிலை பூமியில் மாத்திரமல்ல நித்தியத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. அவருடைய வருகை மிகவும் சமீபித்து இருக்கிறது. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோம் என்றால் அது பெரிய ஆசீர்வாதத்தில் நம்மை கொண்டு போய். ஏன்னா நான் ஒரு பழைய ஃபோட்டோவை எடுத்து பார்த்தேன். அந்த ஃபோட்டோவில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அதில் பார்த்தா அந்த ஃபோட்டோவில் எங்கள் அம்மா இல்லை. ஃபோட்டோவில் அவங்க இருக்கிறாங்க, ஆனால் உயிரோடு இல்லை. எங்கள் அப்பா இல்லை. இப்படி இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோலாம் பார்த்தேன். சொந்தக்காரில் நிறைய பேர் இல்லை. ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோ கூட லைஃப் இருக்குது போல இருக்குது. பாருங்கள், மனுஷனுக்கு லைஃப்பில் ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோவில் அந்த ஃபேஸ் இருக்குது, ஆனால் உயிரோட ஆள் இல்லை. ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுக்குறான். நம்மளுக்கு கேரண்டியே இல்லை. இன்னைக்கு படுத்து நாளைக்கு எழுந்தோன்னா தேவ கிருபை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்குமே கேரண்டி இல்லை. உலகத்தில் பொருளுக்கு கூட கேரண்டி கொடுக்குறான். ஆனால் நமக்கு மனுஷனுக்கு கேரண்டி கொடுக்கறதுன்றது கஷ்டம். நம்ம என்னதான் புஷ்டியாக இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சவர் அப்படி தான், நல்லா இருந்த மனுஷன் நல்லா வாட்டா சாட்டமாக இருப்பார், பொட்டுன்னு போயிட்டார். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை நிலையற்றது, இன்னைக்கோ நாளைக்கோ. அதான் வேதம் சொல்லுகிறது, அவன் பூவை போல பூத்து புல்லை போல உதிர்ந்து போகிறான், நாங்கள்லாம் பறந்து போகிறோம், எங்கள் ஆயுசு நாட்கள் குறைவுதான் என்று சொல்லுகிறார் பக்தன். இப்படி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து நிதானித்து, இந்த பூமியிலே நம்மளுடைய ஓட்டம் கொஞ்சம்தான், ஆனால் நீண்ட தூர பயணம் என்பது மேலே நித்தியத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போன வாரம் நம்ம ஒரு வார்த்தையை வாசித்தோம். எபிரேயரில் 4வது அதிகாரத்தில், இதில் தான் விட்டேன்னு நினைக்கிறேன். 2வது இந்த செய்தி தொடர்ந்து ஒரு பெரிய சீரியலாக வந்து கொண்டிருக்கிறது. வராதவங்க நடுவில் இதுக்கு முன் சீரியல், இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் நீங்கள் பாருங்கள். மாலை ஆராதனை விசேஷமாக தொடர்ந்து ஒரு 30 வேல்யூம் வந்திருக்கும். நீங்கள் அதை பாருங்கள். ஆண்டவருடைய வருகை குறித்து ஆழமான சத்தியங்கள் இருக்குது. அதை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அவருடைய வருகைக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 1 வாசிங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாய் இருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக. காணப்படாதபடிக்கு
பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்கள் ஆகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இதனுடைய பின்னணி போன வாரம் நாம் பேசினேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்கள் அவரை கோபமூட்டினது. அதாவது அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கவில்லை. ஆனா அதே தான் இன்னைக்கு நான் சொல்றேன், கேட்கிறவர்கள் விசுவாசத்தோடு நீங்க கேட்டீர்கள் என்றால், ஏன்னா மரித்த பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ள வரணும், அந்த விசுவாசம் இருக்கணும். அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் யார் மூலமான? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக என்று நீ விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த நித்தியத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, நமக்கும் சொல்லப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கல. இன்னைக்கு வருகிற சத்தியத்தை நீங்க கேட்டு பிரயோஜனப்படுத்தி கொள்வீர்கள் என்றால், நான் எவ்வளோ சொல்றேன், நம்ம கேட்கிறோம், கேட்டுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. ஏன்னா ஒரு நித்தியத்தை உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. ஒன்று நம்ம போகணும், இல்லைன்னா அவர் வரணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இந்த காலத்துல நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. மேலும் விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த நற்செய்தியை கேட்டு இத்தனை வாரமா ஒவ்வொரு வாரமும் பேசி கொண்டிருக்கிறோம் அவருடைய வருகையை குறித்து. யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், எதில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி செஞ்சா அவங்க எல்லாம் மேல போயிடுவாங்க, ஒரு நிமிஷத்துல யாரு மறுரூபப்படுவாங்க என்பதை குறித்து நிறைய காரியம் சொன்னேன். விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இதுதான் தீர்க்க தரிசனமா இன்றைக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நாங்களும் சொல்றோம். இனி அல்லேலூயா, தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. அவனவன் தன் கிரியைகளை விட்டு ஓய்ந்திருப்பான், இளைப்பாறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எல்லாமே. இந்த பூமியை விட்டு போன உடனே நமக்கு இளைப்பாறுதல் தான். அல்லேலூயா. இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்குள்ளே நாம் போய்விடுவோம். அங்கே எந்த போராட்டம், துக்கம், பசி, பஞ்சம், சண்டை, பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. அங்க அல்லேலூயா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்போம். அதான் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அந்த காலத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தை வரவேற்கும்படி நம்ம ஆயத்தமாகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அதுதான் வசனம் சொல்லுகிறது. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஓய்வெடுக்கும் நாட்கள் அதுதான் நித்தியம். அல்லேலூயா. தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இந்த பூமியில வாழ்கிறதான் நம்முடைய கிரியைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த செத்தவனு பாருங்க, அங்க வச்சுன்னு அழுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஐயோ போயிட்டாரு, போயிட்டார். எங்க போயிட்டார்? அங்கதானே இருக்கு பாடி. என்ன போச்சு? ஆவி போயிடுச்சு. இந்த கூட்டை விட்டு அவர் இன்னொரு கூட்டுக்கு போயிட்டார். அல்லேலூயா. இந்த வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டார். புதுமனை புகுவிழா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? புதுமனை
புது வீடு, அதுதான் புது வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க நித்திய வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லே போயிட்டாருன்னா அங்கதானே இருக்குது அந்த ஆளுது பாடி. எங்க போயிட்டாரு? அவர் தன் வீட்டுக்கு போயிட்டார், புது வீட்டுக்கு போயிட்டார். பழைய வீட்டை விட்டுட்டு, பழைய கூடாரமாகிய தன் சரீரத்தை விட்டு நித்திய வீட்டுக்கு, நித்திய கூடாரத்துக்குள்ள போயிட்டார். இனி ஒரு நாட்கள் இலைப்பாறுதலின் நாட்களாய் இருக்கிறது. தன் கிரியைகளை இந்த வாழ வர வரைக்கும் தாங்க நமக்கு இந்த உலகத்துல போராட்டம், பிரச்சனை எல்லாமே. ஆண்டவர் வந்தா இல்லைன்னா நம்ம போனா எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு. அந்த சமாதானமான இலைப்பாறுதல். ஏன்னா பாருங்க, ஆபிரகாம் அடியிலே அந்த மனுஷன் கொண்டு போகப்பட்டான். ஐஸ்வர்யமானோ வேதனை நிறைந்த இடத்துக்கு போனான். இந்த பூமியில தான் வேதனைப்படுறோம்னா மரித்த பின்னும் ஒரு வேதனையான வாழ்க்கை நமக்கு வேணுமா? அதுக்கு தான் இவ்வளவு சத்தியம் சொல்றோம், அதுக்கு தான் இவ்வளவு வார்த்தைகள் சொல்றோம், சுவிசேஷம் சொல்றோம், வேத வசனங்களை வைத்து ஆதாரத்தோடு உங்களுக்கு போதிக்கிறோம். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தாங்க நமக்கு பாடு உபத்திரவெல்லாம். ஆனா மனித பின் அப்படி அல்ல. அப்பவும் அங்க போய் வேதனை நிறைந்த இடத்துக்கு போறதுக்கு எதுக்கு நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறது? அல்லேலூயா. அங்க சமாதானமா சந்தோஷமா இருக்கும்படி அமைதியாய் சமாதானத்துல அந்த நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவர் இல்லாம அதுக்குள்ள போக முடியாது. 11வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அந்த திருஷ்டாந்தரத்தின் படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஜாக்கிரதையா இந்த இலைப்பாறுதலுக்குள்ள போக ஜாக்கிரதையா. இந்த பூமியில வாழும்பொழுது எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை வருகிறது, சந்திக்கிறது. அது எத்தனையோ தடுமாற்றங்கள், ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை, ஐக்கியத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை, ஜெபத்தை விட்டு, வார்த்தையை விட்டு, துதி ஆராதனை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, சாட்சியை விட்டு இப்படி இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. அவையெல்லாம் மேற்கொண்டு, அவையெல்லாம் நாம் கீழ்ப்படுத்தி அப்புறமா நம்ம போறோம் பாருங்க. அந்த பாதை அதுதான் ஜெயமுள்ள பாதை, வெற்றியுள்ள பாதை, நித்தியத்தின் பாதை. அல்லேலூயா. இந்த அந்த திஷ்டாங்கத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி. வேற என்ன கீழ்ப்படியணும்? தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படி, கீழ்ப்படியாதபடிக்கு விழுந்து போகாதபடி, கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு அதே எபிரேயர் 9:15 சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ளுவதற்கு. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம். நம்முடைய வாழ்க்கையில எதை வாக்குத்தத்தமா எடுத்துக்கிறோம்? கர்த்தர் அதை கொடுப்பார், இதை செய்வார், அது முடியும், இது நடக்கும், இங்க அது போனா கிடைக்கும், அது இப்படிதான் நிறைய செழிப்பின் வாக்குத்தத்தத்தை தான் நம்ம பிடிச்சிருக்கிறோம். கர்த்தர் நித்தியத்தை குறித்து கொடுத்த எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இந்த வால்யூம்ல நிறைய பேசியிருப்பேன். ஒரு வால்யூம்ல பாத்தீங்கன்னா வாக்குத்தத்த நித்தியத்தை குறித்து கொடுத்தது நிறைய வசனத்தோடு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நீங்க பழைய இதுக்கு போனீங்கன்னா தெரியும். ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்ம வெறும் இந்த உலக பிரகாரமான வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளுகிறோம் இல்ல, நித்தியத்தின் வாக்கு தத்தத்தையும் நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். மரித்த பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மரித்த பின் ஒரு சுதந்திரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, மரித்த பின் ஒரு சமாதானமான இலைப்பாறுதல் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாள் வாழ்க்கை கணிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே, ஏன்னா நம்ம வாழுகிற வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த கடைசி நாட்களில்
நம்ம எதுக்கெல்லாம் ஓடுறோம். ஒரு வசனம் இருக்கு, பிரசங்கி 12:14 வாசிங்க. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மை ஆனாலும் தீமை ஆனாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒவ்வொரு காரியமும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும், தேவன் ஒரு நாள் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த வசனம் எல்லாம் வாசித்து நாமளே நிதானித்து அறியணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை என்னும் பாதை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? நித்தியத்துக்கு நேரா நம்ம நடத்தப்படுகிறோமா? அல்லேலூயா. அது நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை எங்க போய் கொண்டிருக்கிறது? உலகத்துக்கு ஒத்து போய் கொண்டிருக்கிறதா? பிசாசுனுடைய கிரியைகளில் சிக்கி அதன் பின்பு போய் கொண்டிருக்கிறோமா? இல்லை ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நித்தியத்துக்கு நேராய் நம்ம நடத்தப்படுகிறோமா? அருமையான வார்த்தை. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்துல கொண்டு வருவார். அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். வாழும் பொழுது வாழ்கிற வாழ்க்கையிலே கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு வசனம், ரோமர் 2:16 வாசிங்க. என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். மனுஷனுடைய அந்தரங்க வாழ்க்கைக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அல்லேலூயா. ஒரு நாள் வருங்க, நம்ம எவ்வளவோ சொல்றோம், ஆனாலும் விட்டு வெளியே வர மனதில்லை. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு எத்தனை பாவத்தில் உடன்பட்டு மூழ்கி அதிலேயே கிடக்கிறாங்க. அந்த கடைசி நேரம் வரைக்கும் அவங்களுக்கு கிருபை இருக்கிறது என்பதை உணராமல் அறியாமல் மரணம் வரை அவங்க அப்படியே இருக்கிறாங்க. கர்த்தர் வந்தா மன்னித்து கழுவி சுத்திகரித்து உனக்கு நித்தியத்தை கொடுப்பார் என்ற எண்ணமும் இல்லை, சிந்தையும் இல்லை. அதிலேயே ஊறி, இந்த குலாப்ஜாம் ஊறுது பாருங்க நல்லா இல்ல, அந்த மாதிரி நல்லா ஊறி ஆண்டவரோடு இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த மரித்த பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, நித்தியம் இருக்கிறது என்ற எண்ணமே இல்லாம மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார், ராஜா வரப்போகிறார். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது? எதுவா இருந்தாலும், நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் அந்த வசனம் சொல்லுவது, அந்தரங்க வாழ்க்கைக்கு நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு ஆத்துமாவுக்கு மிக முக்கியமா அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட, அந்த ஆத்துமா நீதி உள்ள இடத்துக்கு போக இந்த வார்த்தையெல்லாம் தேவை. அதுக்கு தான் எடுத்து ஒவ்வொரு வசனமாக கொடுத்து பிரசங்கம் பண்ணுறோம். எத்தனை வசனம் கொடுத்தங்க, எத்தனை, ஒரு 30 வேல்யூம் வந்துருக்குமா? அது ஆரம்பத்திலேருந்து இப்போ கேட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ராக்கால ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வருகையை குறித்து ஒரு 5-6 வேல்யூக்கு மேலே அவருடைய வருகையை குறித்து தான் நம்ம பேசியிருக்கிறோம் இத்தனை வாரமாக. அதில் எவ்வளோ வார்த்தை கொடுத்துருக்குறோம். ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. யாக்கோபு 1:21 வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆத்துமா ரட்சிப்படைய என்ன வேணும்? வசனங்க. ஆத்துமா ரட்சிக்கப்பட வேத வசனம் வேணும். அந்த வசனத்தை தான் எத்தனையோ ஆதாரமாய் காண்பித்து முடிக்க போகிறேன். இப்போ முடிவுரைக்கு வந்திருக்கிறேன். இது செய்தியே இல்லை. நான் இப்போ எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் முடிக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன், நிறைய பேசியிருக்கிறோம். கர்த்தர் நிறைய நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வருகையின் நற்செய்தி, யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியும், யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், எதில் எப்படி இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், யாரெல்லாம் கைவிடப்படுவார்கள் என்பதை குறித்து ஆழமாய் போதித்து இருக்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த வேத வசனம். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட வேத வசனம்
வசனம் மிக முக்கியம். இன்றைக்கு இந்த வசனத்தை தள்ளி, இந்த வசனத்தை கேட்காம, இந்த வசனத்தை குறித்து, வார்த்தையை குறித்து, பிரசங்கத்தை குறித்து ஒரு அக்கறையும் இல்லாம அப்படியே சும்மா வந்து மண்ணு மாதிரி உக்காந்துட்டு போற கேஸ் எவ்வளோ இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் நல்ல நான் இருக்கும் பொழுது நல்ல உங்களை கூர்மையுள்ள பட்டயமாய் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா மாற்றின ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை போல இவங்களும் நல்ல ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. அந்த ஒரு கான்செப்டில் தான், அந்த ஒரு மைண்டில் தான் உங்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்து, வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உங்களை ஜெபத்தில், வார்த்தையில் எல்லாம் நடத்த காரணம் என்னவென்றால் இதுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆத்மாவுக்கு தேவை வசனம். ஒரே ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 13:17 வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும் பொருட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. முன்பாக மாத்திரம் நம்ம பிடிச்சுக்கொள்வோம், பின்னாடி அது வேற சத்தியம். அதை நான் சொல்றேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவரானபடியால். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆத்துமாக்களை நான் எப்படியாகிலும் அந்த நித்தியத்துக்கு கொண்டு போகணும்னு தான் நான் நிறைய பிரயாசப்படுறேன். ஒரு ஆடு கூட போயிடக்கூடாது ஆண்டவர். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ பிரயாசப்பட்டு நாங்கள் வருகிறோம். அல்லேலூயா. உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போனாதான் 6வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலை, அது என்ன நித்திய வீடு, நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க அந்த புல்லு, வேத வார்த்தை, அந்த தண்ணீர், அமர்ந்த தண்ணீர், அபிஷேகம் ரெண்டையும் கொண்டு போக காரணம், ரெண்டுத்துலேயும் உங்களை கொண்டு போக காரணம் என்ன? நீடித்த நாட்களாய் நீங்கள் நித்திய வீட்டில் இருக்கணும். ஒரு ஆத்மா இடருது, பின்வாங்கி போகுது, பாவத்தில் விழுதுன்னா நாங்கள் எவ்வளவு கதறுகிறோம். ஏன் ஒரு நபருக்காக, யாரோ முகம் பெரிய தெரியாத சொந்தக்காரங்க இல்லை, உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, இந்த சபையில் ஒரே ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறது நிமித்தம் உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க, கண்ணீரோடு போராட, ஐயோ இந்த ஆத்துமா நஷ்டப்பட்டு போகிறதே என்று ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலில் நாங்கள் கதற காரணம் என்ன? யாரோ ஆனா உங்களுக்காக அழுகிறோமே, அதுக்கு காரணம் என்ன? ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கு. ஆத்மாவை கரெக்டா மந்தையில மேய்த்து கொண்டு போய் மேல பரம பிரதான மேய்ப்பனிடத்துல ஒப்புவிக்க வேண்டுமே. எத்தனை ஆத்மா இன்னைக்கு அதையும் கீழ்ப்படியாம பாவத்தில் விழுந்து, எத்தனை நமக்கு விரோதமாக எழும்பி, எத்தனை மந்தையை விட்டு போய் இப்படி ஒவ்வொரு ஆத்மா போகும் பொழுதும், பாவத்தில் விழும் பொழுதும், பின்வாங்கி போகும் பொழுதும், நித்திய வாழ்க்கையை இழக்கும் பொழுதும், சாட்சி இழக்கும் பொழுதும் எவ்வளவு வேதனைப்படுகிறோம். ஏன்னா உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள் கண்காணிகளா இருக்கிறோம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார்கள். எத்தனையோ தடவை என் தூக்கத்தை விட்டு இருக்கிறேன், என் ஆகாரத்தை விட்டு இருக்கிறேன், என் நேரத்தை, எவ்வளவு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவோ காரியங்கள் உங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று இருக்கிறோம். எவ்வளவு காரணம் என்ன? உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா. நீ அழுதா நாங்களும் அழுகிறோம், நீ சிரிச்சா நாங்களும் சிரிக்கிறோம். இதெல்லாம் காரணம் என்ன? புரிந்து கொள்ளுங்க, விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்காக நல் புத்தி சொல்லி, நல் யோசனைகளை கொடுத்து, நல் வழியில நடத்தி இவ்வளவும் மீறி விழுந்து போகிறார்களே, அதை பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கிறது. அல்லேலூயா. தன் ஆடுகளுக்காகவே வாழ்கிற மேய்ப்பர்களாய் கர்த்தர் எங்களை வைத்தார். எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. எங்களுக்குன்னு என்ன இருக்கு? எல்லாம் உங்களோட தான். எங்கே போனாலும் உங்களோட தான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்கள் அழும் பொழுது நாங்களும் அழுகிறோம். உங்களுக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது அது எங்களுக்கு வந்தது போல கதறுகிறோமே. காரணம் என்ன? நீங்கள் என்ன வேணும் எனக்கு? வர்றீங்க, வந்திருக்கிறீங்க, அவ்வளோதான். கூட பிறந்தவங்களா? இல்லை, ஆவிக்குரிய கூட பிறந்தவங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அழுதா நாங்கள் அழுகிறோமே.
நீங்கள் சிரித்தா நாங்கள் சிரிக்கிறோமே, நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு சொல்கிறோமே, ஒவ்வொரு ஆத்மாவுக்கு நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, பாஸ்டர் என்ன இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார், காரணம் என்ன, நான் பேச காரணம் என்ன, நீ வழி விலகி போயிடக்கூடாதே. அல்லேலூயா. ஒரு தடவை ஆட்டை சிங்கம் வந்து கவி கொண்டது, ஒரு வாட்டி கரடி வந்தது, இப்படி நிறைய ஓநாய்கள் இருக்கிறது, இப்படி இதெல்லாம் விட்டு இவங்களெல்லாம் எடுத்து பாதுகாக்கணுமே, அதுக்கு தானே இவ்வளவு கண்டிப்பு, அதுக்கு தானே இவ்வளவு காரியங்கள் சொல்லுகிறது, அதற்கு தானே ஒரு சில நேரத்தில் கடினமாய் பேசுவது, கடினமாய் நடந்து கொள்ளுவது. காரணம் என்ன? இதுதானே. ஒவ்வொரு ஆத்மாவுக்கு கண்காணிகளாக எங்களை வைத்திருக்கிறாரு. ஒரு ஆத்மா நஷ்டப்பட்டு போனாலும் நாங்கள் அல்லவா தேவ சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உக்ரானக்காரன் ஆயிற்றே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்ப நான் முடிக்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படியறதே இல்லை, நம்மளையே எதிர்த்து நிற்கிறது, எதிர்த்து பேசுறது இல்லைங்க. எதுக்கு காரணம்? ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில நேரத்தில் நாங்கள் அன்பாக நடக்கிறோம், ஒரு சில நேரத்தில் நாங்கள் கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அந்த ஆத்துமா இடறுகிறது. எத்தனை ஆத்துமா இடறுகிறது? அல்லேலூயா. எத்தனையோ ஆத்துமாக்கள் பாவத்தில் விழுந்து இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் பின்வாங்கி போய் எத்தனை வேசித்தனத்திலையும் விபச்சாரத்திலையும் விழுந்து, உங்களுக்கே தெரியும், வேசித்தனத்தில் விழுந்து விபச்சாரத்தில் விழுந்து பின்வாங்கி போன ஆத்துமாக்களை குறித்து உங்களுக்கு தெரியும். அவங்களுக்காக இன்றைக்கும் நான் கண் கலங்கி தேவ சமூகத்தில் இப்படி ஒரு அசுத்த குலைச்சல், பரிசுத்த குலைச்சல் ஆயிடுச்சேன்னு இன்னைய வரைக்கும் நான் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு தான் இருக்கிறேன். என் அழுகை யாருக்கு தெரியும்? என் இருதயத்தில் எவ்வளோ கண்ணீர் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு சில நேரத்தில் ஆடுகள் இடரும் பொழுது, பின்வாங்கி போகும்போது, விழுந்து போகும்போது, பாவத்தில் விழும்போது, நல்லா தானே நம்ம ஊழியம் செஞ்சோம், நல்லா தானே வசனத்தை சொன்னோம், எல்லாமே சத்தியத்தை சத்தியமாக தானே போதிச்சோம், பணத்தை வாங்கின்னு இப்படி வாங்கின்னு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தட்டி கொடுத்து அப்படி இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லையா ஆண்டவரே, பின்ன ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேதனை வந்தது, ஏன் எனக்கு ஒரு இடி மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சபையில் எழும்புது, எத்தனை தடவை நான் கண்ணீர் வெடித்து இருப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? ஏன் கண்ணீர் வடிக்கணும்? வர்றதை கலெக்ஷன் பண்ணின்னு வாங்கின்னு நான் நல்ல நிம்மதியாக இருக்கலாமே, பொய்யா சொல்லி உங்ககிட்ட ஏமாற்றி வாங்கலாமே, இப்படி எவ்வளோ சொல்லிட்டு வந்தா வாங்க, வராட்டி போங்க, காசை மட்டும் கொடுங்கன்னு சொல்லலாமே. ஆனால் எதுக்கு மாறு அடிக்கிறோம்? தொண்டை தண்ணி போக கத்துறோம். முன்ன மாதிரி என்னால் முடியல. நான் ஏற்கனவே சொன்னேன், பிரசங்கமாக 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட பேசுவேன். அதிக பிரசங்கின்னுவாங்க. எங்கேயாவது ஊரில் எல்லாம் போனேன்னா சவுத் சைட்லெல்லாம் அங்கே 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் யாரும் பேச மாட்டாங்க. இங்கே சென்னையிலலாம் 45 நிமிஷம் தான். வெளியூர்லலாம் போனால் பல மணி நேரம் பேசுவேன். அதுக்கு என்ன கூப்பிடுவாங்க, எவ்வளோ நேரம். ஆனால் இப்போ முன்ன மாதிரி பேச முடியல. ஏக்கா? எல்லாம் உங்களுக்காக. நான் எவ்வளோ தியாகமாய் ஒரு ஆத்துமா இடறிச்சு, நான் பின்வாங்கி போச்சு, நான் எவ்வளோ வேதனை கஷ்டம் என்பது உங்களுக்கு தெரியாது. நான் கணக்கு ஒப்புவிக்க வேணும். தேவன் என்னை நியாயம் தீர்ப்பார். உன் கையில் கொடுத்தனடா, இதை என்ன பண்ண, இதை வச்சு என்ன செஞ்ச. ஆனால் சுலபமாக உள்ளத்தை உடைச்சிடுறாங்க, சுலபமாக பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிடுறாங்க, சுலபமாக பாவத்தில் போய் விழுந்துடுறாங்க. நான் தான் ரொம்ப தெய்வ சமூகத்தில் கதறுவேன். நம்ம இவ்வளோ உண்மையாக இருந்து நம்ம என்னை பார்க்குறீங்கல்ல, நான் எப்படி இருக்கிறேன், என்னை பாருங்கள், நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி எல்லார்கிட்டையும் பேசுகிறேன், எப்படி மூவ் பண்ணுறேன், எல்லாம் அந்த மாதிரி கூட இருங்க. நான் எப்படி, நானும் என் மனைவியும் ரொம்ப உண்மையாக இருக்கிறோமே ஆண்டவரே, சபைக்கு ஜனங்களுக்கெல்லாம் உண்மையாக இருக்கிறோமே, ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோமே, இவ்வளவு இருந்து கூட ஏன் சபைக்குள்ளே இப்படி ஒரு காரியம் நடக்குது? கலகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொறாமைகள், இதெல்லாம் என்ன? ஒருத்தர் சொல்றது, குற்றம் சாட்டுறது, சபைக்கு ஒழுங்காக வராத இருக்கிறது, இதெல்லாம் மன வேதனை அளிக்குதுங்க. ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க நான், கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே கர்த்தர் கொடுத்ததை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை நரகத்தில் நான் விட்டுட முடியுமா?
தாவீது சொல்லுகிறார், ஒரு தடவை என் ஆட்டை சிங்கம் பிடிச்சது, நான் சிங்கத்தை கீழ்ச்சேன், அந்த கரடியை கொன்னு போட்டேன்னார. அந்த மாதிரி தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். உங்களை பிடிக்கும் பொழுதெல்லாம் பிசாசோடு எதிர்த்து நிற்கிறோமே, பிசாசுக்கு எதிராக நிற்கிறோமே, அதனுடைய வல்லமைகள் எல்லாம் எதிர்கொண்டு நிற்கிறோமே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத கிரியைகளுக்கெல்லாம் நாங்கள் அடக்கி அழகை செய்து வச்சிருக்கிறோமே. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடையதை தொட எதுக்கும் அதிகாரம் கிடையாது ஆண்டவரே. நான் அதிகாரம் கொடுக்கறதில்ல. பொல்லாத பிசாசு, என் ஜனங்களை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. அது என்னுடையது. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆடு, என் ஆடுகளை தொட உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி இப்படியல்லவா தேவ சமூகத்தில் நாங்கள் கதறி கொண்டு இருக்கிறோம். ஒரு ஆத்துமா கூட நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒரு ஆத்துமா கூட நித்தியத்தை இழந்துடக்கூடாது ஆண்டவரே. ஒரு ஆத்துமா கூட அந்த தேவ ராஜ்யத்துக்கு வராம இருக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக கதறி கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறோமே. ஏன் நல்லா புரிந்து கொள்ளுங்க. மோசே சொல்றாரு, ஒரு நிமிஷம் மோசே நீ ஓரம் போ, உன்னை பெரிய மனுஷன் ஆக்குவேன், உன்னை பெரிய ஆள் ஆக்குறேன். இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, இவர்களை ஒரு நிமிஷத்தில் அதன் பண்ணுவேன் என்று சொன்ன பொழுது மோசே அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இந்த ஜனங்களுக்காக மனமிறங்கும் என்று சொல்லி கதறி கண்ணீர் விட்டு அழலன்னா அன்னைக்கு 12 கோத்திரமும் அழிந்திருக்கும். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களே இல்லை. அவன் மட்டும் தேவ சமூகத்தில் போய் நிக்கலன்னா இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க இல்லை, 12 கோத்திரமும் இல்லை, அந்த தேசமும் இல்லை. ஒரு நிமிஷத்துல நான் அதம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்சம் என்னோட பயணிங்க, என் பின்னாடி வாங்க. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஒரு நித்தியம் வைக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த பூமியில வாழ்வது கொஞ்ச காலம்தான். நாம் மரித்த பின் வாழ்வதோ நித்திய காலம். அந்த ராஜ்யத்துக்குள்ள நாமத்திரம் போன இடமா நீங்கெல்லாம் வரணும் இல்லை, உங்களெல்லாம் அங்கே முகமுகமாக பார்க்கணுமே, அங்கே சந்தோஷமாய் ஆடி பாடி தேவனை துதிக்கணுமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு ஆண்டவரோடு பயணிக்கிற ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா நல்ல கவனிங்க, இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு எப்படின்னு தெரியாது. இன்னைக்கு கண்ணு மூடுறோம், நாளைக்கு கண்ணை திறப்போமா தெரியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் இன்னைக்கு தான். நாளைக்கு என்பது நாளைக்கு உயிரோடு இருந்தால் கிருபை, இல்லைன்னா இல்லை. ஆனால் எத்தனை தான் எவ்வளோ தூரம்தான் போனாலும் ஆண்டவரை விட்டு பாவத்தில் விழுந்தாலும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் உனக்கு கிருபை இருக்கு. இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளுங்க. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு கிருபை இருக்கு. எப்போ வேணாலும் வந்துடலாம், மாறிடலாம். ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை மன்னியும், நான் செய்தது தவறு தான், என்னை கழுவும் என்று சொன்னா உடனே இரக்கமுள்ள தேவன் இறங்கி வந்துடுவார். உன்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தூக்கி நிறுத்திடுவார். ஆனா அந்த ஜீவன் போற வரைக்கும் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கவோ அவரிடத்துல வரவோ மனம் இல்லாம அந்த பாவ சேற்றிலேயே விழுந்து அந்த சிற்றின்பத்திலேயே சிக்கி தவித்து அது இன்பமா இருக்கிறது என்று சொல்லி, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமும் என்று சொல்லி போய் அதிலேயே விழுந்து திடீர்னு சடுதியாய் மரணம் வந்தால் அத்தோடு உன் நித்தியம் போச்சு. மரித்த பின்பு ஜட்ஜ்மெண்ட் தான், நியாய தீர்ப்பு தான். நோ கிரேஸ். அங்கே கிருபை இல்லை, மன்னிப்பு இல்லை, இரக்கம் இல்லை, எதுவுமே கிடையாது. நேராக நீ செஞ்சதுக்கு என்னவோ நியாய தீர்ப்பு, அவ்வளோதான். ஆனால் பூமியில் இருக்கிற வரைக்கும், நீ உயிரோடு இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் உனக்கு கிருபை இருக்கு, மன்னிப்பு இருக்கு, இரக்கம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்னும் சந்தர்ப்பம் இருக்குங்க நம்மளுக்கு, இன்னும் கர்த்தருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாருங்க நமக்கு. அல்லேலூயா. அந்த நித்தியத்தை குறித்து ஒரு அக்கறை நமக்குள்ள இருக்கட்டும். அந்த நித்தியத்தை குறித்து எண்ணம் இருக்கட்டும். நான் பரலோகம் போகணும், பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டவன், பரலோகத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உனக்குள்ளே நீ நினைத்து உன் வாழ்க்கையை கடக்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் நீ பரலோகத்தில் காணப்படுவாய். அவரோடு இருப்பாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், ஆனந்தமாய் அவரோடு நாம் இருப்போம் நித்தியமாய். சும்மா கொஞ்ச காலம் இல்லை, இந்த பூமியில் இருக்கிற மாதிரி அல்ல, அங்கே நித்தியமாய் நாம் அவரோடு இருப்போம். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கர்த்தாவே, உம்முடைய நித்தியத்தை நாங்கள் இழக்காதபடி எல்லாரும் அந்த பரம ராஜ்யத்தில் காணப்பட என் தேவன் இரக்கம் செய்யுங்க. எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது ஐயா. எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்தில் காணப்பட உதவிச்சு. எல்லா துதிகள் மகிமை மக்கள் இயேசுவின் மூலம் பிதாவே.